ஹாய் எவ்ரி ஒன். என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் லைக் கேரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து சென்னை ராமாபுரம்ல இருக்கிற கார்னபில் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்து நான் கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னோட ரீடிங் வீலாகும் சேர்த்து நீங்கள் வந்து இதில் பார்ப்பீங்க. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் செஷன் அவுட் சைட் ஆஃப் லைக் ஒர்க் அப்படி மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலி வீடியோவில் வளரும் போதே உங்களுக்கு தெரியும் லைக் ஹவு எக்ஸைட்டட் ஐ ஆம் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த செஷனில் என்னெல்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, கெரியரில் நீங்கள் எப்படி க்ரோ ஆகலாம் அண்ட் என்ன மாதிரி கோல் செட் பண்ணலாம் அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட கெரியரை, லைக் ஒன்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் அப்படின்னு போனதுக்கப்புறம் ஹவு வெல் ஐ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோடது. ஸோ எல்லா செட்டப்பும் பண்ணிட்டேன். பாருங்க, ஐ வில் ஷோ யூ. ஸோ அதான் கம்ப்ளீட் செட்டப் அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் பீப்புள் டு கம். நான் ஒரு கொஞ்சம் ஏர்லியராக வந்து இந்த செட்டப்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் என்னோட ஆன்சைட்டி லெவலில் ஸ்டேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டேன். ஹலோ, என்னோட ஈவெண்ட் ஹோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ இவங்களோட நேம் ஷார்ட்டாக தான் நாங்கள் சொல்லுவோம், வெங்கட். ஸோ அவங்க தான் இந்த ஈவெண்ட்டோட ஹோஸ்ட். அண்ட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, ஆக்சுவலி வந்து நோட் பேட் அண்ட் பென் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock நான் சொல்லியிருந்தேன், இப்போ 11:30 ஆச்சு. அண்ட் இப்போ தான் வந்து தே ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டட் கம்மிங் இன். இனிமேல் தான் செஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஐ டோன்ட் நோ எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லை அதுக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அட பாவி, கதவை திறந்து விடுவியா? ஹலோ ஹலோ ஹலோ. Review by Astonishing. Snarks on the side of the she's the main pillar of the section. I am an executive coach. This is Archana Chandrasekhar. Hello all everyone. Thanks for coming. So this is the career development program. To start with, I want to introduce myself. So I'm a licensed executive coach, internationally certified, and I have like 3 years experience in the as a HR, and 8 years of experience in the as a trainer process and software development. So the session is more interactive and more mental. Questions in our now, again, maximize and tell the answers. Okay, your experience in our how well you can develop in your career. செஷனுக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷர் அண்ட் லெஸ் தேன் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் பில்டிங் அண்ட் தென் கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஒரு கோல், காலேஜ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜாப்னு போனதுக்கப்புறம் கோல் எப்படி செட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில ஆக்டிவிட்டீஸ் வச்சு அவங்களுக்கு டிஃபைன் பண்ணிட்டு இருந்தேன் நான். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்ட்ராக்டிவாக இருந்தது. அவங்களோட கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சமே வேலிடாக இருந்தது. பிகாஸ் இப்போ மார்க்கெட் ட்ரெண்டில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா லே ஆஃப் இருக்குது. அண்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது, ஸ்கில் செட் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணேன் நான். ரெஸ்யூம் பில்டிங், ஒரு இன்டர்வியூவில் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்குறது, உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த செஷனில் கவர் பண்ணேன். எக்ஸ்பெக்டட் சீட்ஸ் வந்து 20 நான் அலாட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி புக் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 12 தான். பட் இதுலேயே வந்து 3 hours செஷனும் ஆல்மோஸ்ட் 2.5 hours வரைக்கும் நான் கவர் பண்ண முடிஞ்சது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஃபுட் வந்து இன்க்ளூசிவ் இந்த காஸ்ட்டில். ஸோ ஃபுட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னபில் ராமாபுரம், அவங்க தான் வந்து ஃபுட் கர்ட்டசி. இங்க வந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நாங்க நினைச்சது ஒண்ணு, இங்க வந்து நடந்தது ஒண்ணு. அதே மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. அப்புறம் வந்து கெரியர் வந்து எப்படி க்ரோ பண்ணணும் அதெல்லாம் வந்து நல்லா சொன்னாங்க. டிப்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி இன்டர்வியூல எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அதெல்லாம், அப்புறம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போனோம், அதெல்லாம் வந்து எல்லாமே அர்ச்சனா வந்து சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா புரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய பண்ணா எல்லாரும் வாங்க,
சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ அர்ச்சனா, உங்களோட டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படிலாம் கெரியர் க்ரோத் பண்ணலாம், எப்படிலாம் ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபியர்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேசினா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப 1 hour செக்ஷனும் ரொம்ப சூப்பராக போச்சு. டைம் போனது தெரியல. நல்லா பேசியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் த செஷன் மேம். இட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல். உங்களோட டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நம்ம ஈஸியாக ப்ளேஸ் ஆகலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நல்ல கான்ஃபிடன்ஸ் தரோம் நீங்கள் இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம். உங்களுக்கே உங்களோட எப்படி நீங்கள் கெரியர் பில்ட் பண்ணலாம், எப்படி உங்களோட க்ரோத் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷனில் நீங்கள் நல்லாவே கற்றுக்கலாம். இன்னும் நிறைய மோர் செஷன்ஸ்லாம் இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. செஷன் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நானும் பேக் பண்ணிவிட்டு வைண்ட் அப் பண்ணிட்டேன். அண்ட் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கார்னர்வில் ராமாபுரம், சென்னை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் லானில் ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்ட் மீட்டிங் ஹாலும் இருக்குது. பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டும் அவைலபிள். ஸோ இந்த பிளேஸ்க்கு உங்கள் பக்கத்தில் இருந்தாலோ இல்லை நீங்கள் சென்னையில் இருந்தாலோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். செஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நானும் பேக் பண்ணிட்டேன். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ரீடிங் வீடியோ காத்துட்டு. ஹாய் எவ்ரி ஒன், ரீடிங் வீலாக் தான் நான் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ரீடிங் வீலாக். ஸோ என்ன புக் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புக் வந்து ஒன்லி அமேசானில் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அமேசானில் வாங்கினேன். புக் ரீடிங் வீலாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. Time to reveal the book. Anu Hassan, Sunny Side Up. ஆத்தர் பற்றி ஃபர்ஸ்ட் எப்போவும் சொல்லுவேன் என்னோட வீடியோஸ்லாம். ஆக்சுவலி அனுஹாசன் பற்றி லைக் இந்த புக்கோட ஆத்தர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு மாடல், ஒரு ஹோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா இந்திரா மூவியில் வர சாங் வந்து ஸ்கூலில் எப்போவுமே வந்து ப்ளே பண்ணுவாங்க. லைக் August 15 ஆர் ரிபப்ளிக் டே அப்போ. ஸோ அது ப்ளே பண்ணாத ஸ்கூலே இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்களோட காஃபி வித் அனு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், அது வந்து ரொம்பவே அவங்க வந்து ஜஸ்ட் மூவி செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாமே இன்வைட் பண்ணி பண்ணாங்க. அவங்களோட ஹோஸ்டிங் பேட்டர்ன் அண்ட் ஸ்டைல் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்ககிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஹம்பிளாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட. எப்போவுமே வந்து ஒரு ஹாப்பி பர்சனாக தான் எனக்கும் தெரிஞ்சிருக்காங்க அவங்க வந்து. ஸோ அப்புறம் வந்து நிறைய மூவிஸில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க நடிக்கல. பட் அவங்க பிக் பண்ணி நடிக்கிற கேரக்டர்ஸ் லைக் சடன் சீரியல்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வர கேரக்டராக இருந்தால் கூட அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கேரக்டர் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்கும் அவங்க கிட்ட. ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அவங்க வந்து கண்டென்ட்ஸ் ஆக்சுவலி வந்து டெடிகேட் பண்ணுவாங்க இந்த புக்ஸ். ஸோ அவங்க வந்து அம்மா, அப்பா அண்ட் சாம்பியன்ஸ், மை விங்ஸ், ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கும் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்டே கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர். வீடியோவில் நிறைய எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் லைவாக அப்படியே நான் எடுக்கிறனால மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ் பாடன் மீ. ஒரு 2 பேஜ் படிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 4th ஃப்ரெண்ட், அவங்க தான் வந்து 4th பில்லர் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறாங்க அனுபாசன்.
ஸோ ஆக்சுவலி அதில் வந்து நோட் டு செல்ஃப் அப்படின்னு ஒரு காலம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து பெஸ்ட்டாக குவாலிட்டேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம்ல. கண்டினியூ. கம்ப்ளீட்டா ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இட் ஹாஸ் 271 pages. ஸோ இந்த ரீடிங் வீலாக்ல நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்றேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 4 பில்லர்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருப்பா, ரங்கா, எபி அண்ட் பூர்ணி இவங்களை பத்தி. அதுக்கப்புறம் அவங்க வந்து பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது குட்டி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லைக் ட்ரெஸ்ஸஸ், இவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு போகல அப்படின்னா கூட அவங்க வந்து இவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும், அனு வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண விதம் இதெல்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் நம்பர் 5 வந்து குட்டி அப்படிங்கிற ஃப்ரெண்டோட முடியுது. ஸோ கவுண்ட் நம்பர் 6ல வந்து அவங்க யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா, நிறைய பேர் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அதுல வந்து காலேஜ் படிக்கிற ஒரு காலேஜ் படிக்கும் போது இருந்த ஒரு ஃப்ரெண்ட் பத்தி சொல்றாங்க, ஜேக்கப் அப்படின்ட்டு. காலேஜ் டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு சண்டை போட்டுட்டு 2-3 வருஷம் பேசாம இருந்தது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரீட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து காலேஜ்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்திருப்பாங்க. எனக்கு வந்து சில கேரக்டர்ஸ் ஞாபகம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா டைமும் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா மட்டும் இல்லாம சில ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கைட் பண்ணி கூட்டிட்டு போறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து மென்டரா எடுத்துக்கிறது, ஃப்ரெண்ட் அண்ட் மென்டரா எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க போட்டுக்கிறது வந்து விசு மாமா அண்ட் லீலா மாமி. ஆக்சுவலி வாட்டர் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டே படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இன்னொருத்தவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் படிக்கும்போது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஸோ காட் சம் ஸ்நாக்ஸ். I prefer warm water, so வெல்வம் எடுத்துட்டு வந்துட்டேன். கார் ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க கீழே. ஓகே, செகண்ட் சாப்டர் பேரண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல வந்து அவங்க அப்பா அம்மா பத்தி சொல்றாங்க. ஸோ ஒரு சேயிங் இருக்கும்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம், பட் உங்க பேரண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், பட் அட் த சேம் டைம் நானும் ஒரு டீனேஜரா இருக்கும்போது பேரண்ட்ஸை வந்து ரொம்பவே வெறுத்தேன், அவங்க மேல அதிகமா கோவப்பட்டேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களோட பிரதரும் இவங்களும் அனுவும் அவங்களோட பிரதரும் வந்து அம்மா அப்பா கிட்ட நிறைய அடி வாங்குவாங்களாம், இது வந்து சேட்டை பண்ணிட்டு. ஸோ அப்படி வந்து ஒரு நாள் அவங்க அண்ணாவை வந்து அடிக்கும் போது அவங்க அண்ணா எடுத்து நின்று முறைச்சாங்களாம். ஸோ இவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம், அப்பதான் அடி கம்மியாக இருக்கும், அண்ணாக்கு மட்டும் அன்னைக்கு அடி விழுகல எல்லாம் முறைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 அடி விழுந்தது, என்ன முறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்ணேன் சின்ன வயசுலயே அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து நீ எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா நாயை வச்சு கடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே உங்கள் ஃப்ரெண்டு சுபா அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே நாய் இருக்கா காமிப்போ அப்படின்னு சொல்லி தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணோட வீட்டில் வந்து நாயே கிடையாது, பட் இவங்க அப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணது வந்து அவங்க ஃபேமிலியில இன்ன வரைக்குமே பேசுவாங்களாம். குழந்தையா இருக்கும்போது நீ வந்து அவ்வளவு தைரியமா போய் ஒருத்தவங்க போய் சொல்றாங்களா ஒண்ணு சொல்றாங்களான்னு நீ செக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து யூஸ்வலா ஜெனரலா நமக்கு என்ன, அப்பா கிட்ட இருந்து அட்வைசஸ் அண்ட் அம்மா கிட்ட இருந்து லவ், இதுதான் வந்து எல்லா ஃபேமிலிலையும் நியூட்ரலா இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஒரு ஃபனி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா கிட்ட இருந்தா இவங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் ஹேபிட் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு பிலாசபர்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் கோட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் தட்டுல இருக்கிற சாப்பாடை நீ வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல புரியல அப்படின்னா கூட ஓவர் த இயர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா,
அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப சாப்பாடு நல்லா இருக்காது, ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்களாம். அதை பத்தி உங்க அப்பா கிட்ட போய் சொல்லும் போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், இதைதான் நான் அப்பவே சொன்னேன், உன் தட்டுல இருக்கிற சாப்பாடு என்னவா இருந்தாலும் நீ சாப்பிட்டு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீன் பேக்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். ஸோ ஐ திங்க் ஃபியூ சாப்டர்ஸ் ஓடும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஹாசன் அண்ட் தென் ஹாசன் ஃபேமிலி பத்தி ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஜஸ்ட் 2 பேஜ் தான் இருக்கு. இட் ஐ மிஸ் சம்திங்னா எனக்கு தெரியல. இல்லை, கரெக்டாக தான் இருக்கு பேஜஸ். ஸோ யா, ஸோ இவங்க வந்து இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக ஜென்ரலாக என்ன நடக்கும், ஒரு ஒரு கசின் மீட் பண்ணுவோம், தூரத்தில் இருக்கிற கசின்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணுவோம்ல. ஸோ அவங்கள மீட் பண்ணது அண்ட் அதில் 2-3 பேர் ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு 2 அத்தை வந்து ஃபேவரட்டாக இருக்காங்க. அண்ட் அந்த அத்தைங்களுக்கு வந்து எப்போவுமே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறது, கண்ணத்தை பிடிச்சி கிள்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுற ஒரு அத்தை கேரக்டர். அவங்க வந்து அவங்க அப்பா ஃபேமிலி சைடு இருக்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாமே ரொம்பவே ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள பர்சனாகவும், அண்ட் தென் அவங்க வந்து இப்போ இவங்க கொஞ்சம் வளர்ந்து லைக் இவங்க ஹோஸ்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இவங்க சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து எந்த ரிக்ரெட்டும் இல்லாமல் சரிம்மா நீ போயிட்டு வா, நீ இது பண்ணுற நல்லா இருக்கு, அது பண்ணுற நல்லா இருக்கு, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 அத்தை, அதில் வந்து ஒரு அத்தை வந்து இல்லை போல ஏன்னா இந்த புக் அவங்க எழுதுகிற டைமில் வந்து அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃபேமிலி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஹானஸ்டி. ஹானஸ்டியில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இட் லுக்ஸ் லைக் இது வந்து ஒரு 5-6 பேஜஸ், நாட் ஈவன் 5 பேஜ், 3 பேஜ் இருக்குது. ஸோ இதுவும் சீக்கிரம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சாப்டரும். ஐ திங்க் ஸ்மால் சாப்டர்ஸாக தான் இருக்குது. இன் பிட்வீனில் இஃப் யூ சி கண்டென்ட் பேஜில் ஜென்ரலாக பார்ப்போம்ல எந்த சாப்டர் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சும்மா பார்க்குறேன். ஹானஸ்டி இஸ் ஸ்மால். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஃபிஃப்த் வாஸ் லைக் குவைட் 10 pages. 5th and 6th is close to 8 and 9 pages இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஹானஸ்டி இஸ் 4th chapter. So let's get started. ஃபோர்த் சாப்டர் ஹானஸ்டி முடிச்சாச்சு. அது வந்து ஒரு 3 பேஜ் தான் நான் சொன்ன மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹானஸ்டி எப்படி இருக்கணும், அவங்க லைஃப்ல அவங்க எப்படி ஹானஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து எனக்கு அவங்களோட ஆங்கரிங் ஸ்டைல் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இதில் ஒரு இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அணு அளவும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணாங்க. எனக்கு எந்த டிவி எந்த சேனல் ஞாபகம் இல்லை எனக்கு, பட் அந்த ஷோ ஞாபகம். ஹாய் மக்களே, கொஞ்சம் ஒர்க் வந்துச்சு. ஸோ அதனால என்னால் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ 4 chapters முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரீடிங் வீலாகாக நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் பெஸ்ட் புக் ஐ ஹாவ் பிக்ட் அப் சோஃபார் வந்து சோஃபார் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஸோ இது நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ரிவ்யூ போடுறேன், புக் ரிவ்யூ. இப்போ வந்து 4 chapterோட சம்மரி மாதிரி போயிட்டு இருக்குது. ஐ திங்க் ஒர்க் கண்டினியூ பண்ணுறனால இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.